ஆராதனத்தின் 137வது பிரதிஷ்டை பண்டிகையை முன்னிட்டு நடைபெறுகின்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் யாவற்றுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களில் நடைபெற்ற கன்வென்ஷன் கூட்டங்கள், சிறப்பு ஆராதனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பிரசன்னம் தங்கியிருந்தமைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிறைவாக இந்த நாளிலே குடும்ப ஸ்தோத்திர ஆராதனை இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆராதனை ஆலயத்தில் அமர்ந்து இதை கவனித்து கொண்டிருக்கின்ற, இதில் பங்கு பெறுகின்ற இறை மக்கள் எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இணையதளங்கள் வழியாக பல்வேறு இடங்களிலே இருந்து, உலகத்தின் பல்வேறு நாடுகளிலே இருந்து கவனிக்கின்ற பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். எல்லா ஆண்டுடைய கிருபையும் இரக்கமும் சபையின் மக்களாக உங்கள் அனைவரோடும் தலைமுறையாக நிலைத்திருப்பதாக. விசேஷமாக இந்த நாளிலே இறைவார்த்தை பகிர்ந்து கொள்ள என்னை அன்போடு அழைத்த சேகர தலைவர் ஐயா அவர்களை நான் அவருக்கு நன்றி கூறுகின்றேன். ஐயா அவர் சொன்னபடி அவங்க டீக்கன் அபிஷேகம் பெற்று வந்த உடனே நேரே என்னுடைய கரத்தின் கீழ் ஆண்களுக்கு சேர்ந்து பொறுப்படுத்தாங்க. துடிப்பான ஒரு இளைஞராக ஐயா அவர்கள் தன்னுடைய பணியை நிறைவேற்றினார்கள். இன்றும் அந்த துடிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. ஐயாவிடம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஐயாவுடைய கடந்த ஆண்டில் இந்த ஆராதனையை நான் தற்செயலாக கவனிக்க ஆரம்பித்தேன். நபர் சாயர் ஒன்று ஆராதனைகளில் நான் ஒரு ரெகுலராக இது ஆன்லைனில் போயிட்டுருக்கலாம், கவனித்ததில்லை. அன்று தற்செயலாக அதை நான் கவனிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. ரொம்ப துடிப்போடு ஐயா அவர்கள் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார்கள். பிரே ஜேம்ஸ் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டார்கள். ஐயா அவர்களுடைய நல்ல ஊழியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரி. அதை தொடர்ந்து ஐயாட்ட ஒரு 2 நாட்களுக்குள்ள பேசினேன். அந்த போன வருஷம் இதே இந்த குடும்ப ஸ்தோத்திர ஆராதனை பங்கு பெற்ற பிற்பாடு ஐயாட்ட நான் பேசினேன். அவர்கள் ஐயா ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆராதனை இதெல்லாம் சொன்ன உடனே அவங்க இங்கே உள்ள ப்ராஜெக்ட் எல்லா காரியத்தையும் எடுத்து உரைத்தார்கள். எவ்வாறு இந்த சாயர்புரம் சபையின் பழைய வரலாறுகளை சொல்லி இதை எவ்வாறு இந்த கிராமத்தின் பணிகளை முன்னேற்றுவது, அதை பற்றி அழகாக ஐயா எடுத்துரைத்தார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஒரு இடத்துல நாம் ஊழியம் செய்ய அனுப்பப்படும் போது அது கர்த்தருடைய ஊழியமாக ஏற்று அந்த ஊழியத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துவது, மேன்மைப்படுத்துவது, அதற்காக இரவும் பகலும் தியானித்து உழைப்பதுங்கிறது பெரிய ஒரு பாக்கியம். ஐயா அவர்களுக்கு அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஐயாவும் அவருடைய பிள்ளைகளையும் தலைமுறையாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இந்த ஆராதனை பங்கு பெறுகின்ற இறை மக்களாக அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இதனால் இந்த செய்தியை 2 பகுதியாக பிரித்து கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று கணவன் மனைவி நல்லுறவு, இன்னொன்று பெற்றோர் பிள்ளைகள் நல்லுறவு. கணவன் மனைவி நல்லுறவு முதல் பகுதி. 2ஆம் பகுதி பெற்றோர் பிள்ளைகள் நல்லுறவு. கணவன் மனைவி நல்லுறவு என்ற உடனே ஆதியாகமம் 2:18 நம்ம தெரிந்த வசனம் இல்லையா? ஆதியாகமம் 2:18 பின்பு தேவனாய் கர்த்தர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். முதல் திருமணம் ஆண்டவராலே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று இல்லையா? ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை ஆண்டவர் படைக்கின்றார். நம்முடைய வாழ்விலே கணவன் மனைவியாக இதில் இருக்கிற அநேகர் நாம் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருப்போம். சிலருடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை துணை இழந்திருக்கலாம். திருமணமாகாதவர்கள் நிறையா இருக்கீங்க, சிறு பிள்ளைகள் இருக்கீங்க. யாராக இருந்தாலும் திருமணம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட நியமம், அதை நாம் மறுக்க முடியாது. கடவுள் தான் திருமணத்தை ஏற்பாடு செய்து தந்தார் இந்த மனுக்குலத்திற்கு. மனுக்குலம் வாழ்வதற்காக, தலைமுறையாக வாழ்வதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்ட நியமம் திருமணம். அதற்காக அதை ஏற்படுத்திய ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். ஒரு கணவன் மனைவியாக இந்த உலகத்தை வாழ்கிறவங்க, அது இனி வருங்காலத்தில் கணவன் மனைவியாக வாழ இணைக்கப்பட இருப்பவர்கள் நன்றியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஏன்னா இதை திருமண காரியங்கள் கணவனும் மனைவியாக வாழுகின்ற குடும்ப வாழ்வு ஏற்படுத்தியது இறைவன். அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இன்னொன்று நம்முடைய பெற்றோருக்கு, திருமண வாழ்வில் ஈடுபடுகின்ற பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரை ஒருபோதும் மறந்துடக்கூடாது. அவர் தான் வளர்த்து ஆளாக்கியவர்கள், நம்ம வளர்த்து ஆளாக்கியவர்கள் அவர்கள். ஏன்னா பெற்றோர் அவன் எங்கே இருந்தாலும், நீங்கள் வெளிநாட்டில் இருக்கலாம், அதில் சென்னையில், பெங்களூரில், பாம்பேயில் இருக்கலாம். உடைய பெற்றோர் இந்த சார்பத்தில் இருக்கலாம். பெற்றோருக்கு எப்போதும் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அவர்கள் தான் உங்களை வளர்த்து ஆளாக்கியவர்கள், அதை ஒருபோதும் மறந்துடக்கூடாது. அதோடு இன்னொன்று நான் சொல்லுவேன், உங்களுக்கு வாழ்க்கை துணையை தந்த மாமா மாமியாருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும். சில குடும்பங்களில் அப்பா அம்மாவை தெய்வமாக பார்ப்பாங்க, பார்த்துக்கிடுங்க. அப்பா அம்மாவை தெய்வமாக பார்ப்பாங்க, மாமா மாமியாரை வில்லனாக பார்ப்பாங்க, வில்லியாக பார்ப்பாங்க, பார்த்துக்கிட்டு. அங்கே தான் பிரச்சனை உண்டாகிறது. வாழ்க்கை உங்களுடைய பெற்றோர் எப்படி உங்களுடைய சகல கனத்திற்கும் மரியாதைக்கும் அன்புக்கு உரியவர்களோ, அதுபோல் உங்களுக்கு வாழ்க்கை துணையை தந்த
அவருடைய மாமா மாமியாரும் உன்னுடைய கனத்துக்கு உரியவர்கள். அது ஆணுக்கானாலும் சரி பெண்ணுக்கானாலும் ஒன்று தான். பெண்ணுக்கும் அதே போல் தன்னுடைய பெற்றோரை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோரை கனப்படுத்த மட்டுமல்ல, தனக்கு அன்பு பரிசாக கணவனை தந்த அந்த பெற்றோர் தன்னுடைய மாமா மாமியாருக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கணவனும் மனைவியாக இந்த உலகத்தில் வாழும்போது முதல் குறிப்பு நன்றி உள்ள மனம். இறைவனுக்கு நன்றி செலுத்தணும். முதல்ல குடும்பமாக இந்த உலகத்தில் வாழ்கிற பாக்கியத்தை தந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தணும். நம்முடைய சொந்த பெற்றோருக்கு நன்றி செலுத்தணும். வாழ்க்கை துணையை தந்த மாமா மாமியாருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். திருமண வாழ்வில் நமக்கு உள்ளத்தில் தோன்ற வேண்டிய முதல் காரியம் நன்றி உள்ள மனம், நன்றி உள்ள உள்ளம். இரண்டாவதாக இசைந்த மனம். இசைந்த மனம் நமக்கு அவசியம் பார்த்துக்கிடுங்க, சரியா? அநேக நேரங்களில் இந்த இசைந்த மனம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. இசைவு இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த இசைந்த மனத்தை பற்றி பவுலடியார் எழுதுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாக இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய். பிலிப்பியர் சபையாருக்கு பவுலடியார் எழுதும்போது இசைந்த ஆத்துமாக்களை வாழுங்கள். இது கணவன் மனைவிக்கு ரொம்ப பொருத்தமான ஒன்று பார்த்துக்கணுங்க. இசைந்த மனது உடையவர்களாக நாம் வாழணும். ஒரு டைம் பீஸ் இருக்குது, ஒரு கடிகாரம். அதில் அந்த கண்டெய்னர் எடுத்து உள்ள அவ்வளோ ஸ்பேர் பார்ட்டையும் தனித்தனியாக கலத்தி, இல்லை அந்த கண்டெய்னருக்குள்ளே இந்த 30 ஸ்பேர் பார்ட்டையும் போட்டு நல்லா குலுக்கி அதை டேபிளில் வச்சா அது ஓடுமா? ஓடாது. அது ஒன்றோடு ஒன்று பொருத்தப்பட வேண்டும். அதில் உள்ள 25-30 ஸ்பேர் பார்ட்டும் ஒன்றோடு ஒன்று சரியாக பொருத்தப்படணும். அப்போ தான் அது ஓடும். அதே தான் குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்விலே நாம் ஒன்றோடு ஒன்று நாம் இணைக்கப்பட்டவர்களாக, பொருத்தப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இசைந்த மனம், இசைந்த மனதுடையவர்களாக நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இவ்வாறு சொல்லும், பார்த்துக்கிட்டுங்க. எபேசியர் 4:26, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கும் முன் உங்கள் எரிச்சல் தனியே கடவது. அன்புக்குரியவர்களே, இது எல்லாருக்கும் பொதுவான வசனம் தான், ஆனால் கணவன் மனைவிக்கு ரொம்ப பொருத்தமானது. நீங்கள் சூரியன் அஸ்தமிக்கும் முன் உங்கள் எரிச்சல் தனியே கடவது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. இந்த லேமனாக இருக்கலாம், குருவானவராக இருக்கலாம், பிரபலமான ஊழியக்காரனாக இருக்கலாம், யாராக இருக்கட்டும், எல்லாருடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அவ்வப்போது சிறிய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் பைபிள் சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கும் முன் உங்களுக்கு எரிச்சல் தனியே கடவுது. ஏன் சூரியன் அஸ்தமிக்கும் முன்? அந்த காலத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் போதே படுக்கைக்கு போயிடுவாங்க. ஆனால் இப்போ நமக்கு டிவி மற்ற காரியங்களாம் வந்ததுனால 10-11 மணின்னு ஆயிடுது. ஆனால் அந்த நாட்களில் இப்போ அங்கே சூரியன் அஸ்தமிக்கும் போது 6-6:30 ஆகிட்டா படுக்கைக்கு போ. அதான் அந்த காலத்து அங்கே வாழ்க்கை முறை. அப்போ படுக்கைக்கு போகும்போதுனால எரிச்சல் தணிஞ்சிடட்டும். கணவன் மனைவிக்கிட்டே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுருக்கலாம், காலையில் ஏற்பட்டுருக்கலாம், அது மத்தியானமாக ஏதோ ஒன்று. படுக்கைக்கு செல்லும் முன்பாக அதை செட்டில் பண்ணிடணும். அன்றன்றுள்ள பிரச்சனை அன்னைக்கு செட்டில் பண்ணிவிட்டு சமாதானத்தோடு படுக்கைக்கு போகணும். ஆளுக்கு ஒரு திசையில் முகத்தை திருப்பிட்டு போகக்கூடாது. அன்றன்று பிரச்சனையை செட்டில் பண்ணி ஜெபித்து சமாதானத்தோடு படுக்கைக்கு போகணும். சூரியன் அஸ்தமிக்கு முன் எரிச்சல் தனியே கடவுதுங்கிறது கணவன் மனைவிக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணிக்கு உடைய கணவனாருக்கு அடிக்கடி பிரச்சனை, எப்போதும் தினந்தோறும் பிரச்சனை. அது சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த மாதிரி இல்லை. அந்த பெண் ரொம்ப விரக்தி அடைந்துட்டாள். அவள் அங்கே உள்ள ஒரு துறவியிடம் போனாள். ஒரு துறவியிடம் சென்று அவள் ஆலோசனை கேட்டாள். இப்படி எங்கள் வீட்டில் என்னாலும் பிரச்சனை, தினந்தோறும் பிரச்சனை, வாழ்க்கையில் போராட்டமாக இருக்குது, மன நிம்மதி இல்லை, என்ன செய்யன்னு தெரில என்று அவள் தன்னுடைய புலம்பி தள்ளிட்டாள். அந்த துறவியிடம் சென்று தன்னுடைய எல்லா பிரச்சனையும் புலம்பி தள்ளிவிட்டாள். அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வந்து கடைசியில், என்ன பாருங்க, நிறையா சிறிய செடிகள் இருக்குது, அதில் ஒரு செடியை நீ தூக்கிட்டு போ அப்படி சொல்கிறார். சின்ன செடிகள், ஒரு செடியை தூக்கிட்டு போ அப்படின்னோடனே அவன் அந்த ஒரு ரோஸ் செடியை எடுத்தாள். நிறைய செடி இருக்குது, ரோஜாப்பூ செடியை தூக்குனாவா. அப்போ உடனே அவர் துறவி சொன்னார், ஏம்மா ரோஜாப்பூ செடியை நீ தூக்குற, அதை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம், அவரோட லேசாக பராமரிக்கிறதுக்கு நிறைய செடி இருக்குது, அதை எடுக்கலாமா, இது
பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று அவர் சொன்னார். அவள் சொன்னால் பரவாயில்ல இருக்கட்டும் என்று சொன்னார். அப்போ அவர் சொன்னார், இல்லைம்மா அது கொஞ்சம் பெருசாகிட்ட முள் குத்த ஆரம்பிக்கும், ரோஜா செடியில் முள் குத்தும். அப்போ அவர் சொன்னா, முள் குத்துனானே 3 மாதத்தில் அழகான தோற்றமுடைய ரோஜா பூக்களை நான் பறிப்பேனே என்று சொன்னான். அவர் அதான் சொன்னார், அம்மா உன்னுடைய கணவனையும் ரோஸ் பூவாக மனவீச செய்யலாம். நீ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், முள்ளு போல சில நேரம் உனக்கு உன்னுடைய மனதில் வேதனை உண்டு பண்ணலாம். அவனை பராமரிக்கிறது, அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது கடினமாக இருக்கலாம். ஆனால் நீ அவனை அன்போடும் கனிவோடும் நீ அவனை பராமரிப்பா. என்ற அந்த ரோஸ் செடியை நீ பராமரித்து 3 மாதத்தில் நல்ல அழகான மனவீசும் அங்கே பூக்களை கொடுக்கும் சொல்கிறியே, அதே தான் உன் கணவன் அப்படி திகழ்வான் என்று சொன்னாள். அன்புக்குள்ளே குறை இல்லாதவங்க யாரும் கிடையாது. ஒருவருக்கு ஒரு அனுசரணையாக இருந்து இசைந்த மனதோடு இந்த உலகத்திலே நான் வாழ அழைக்கப்படுகிறோம். கடைசியாக கனிந்த மனம். பெற்றோர் அங்கே கணவன் மனைவி உறவில் 3, பிறகு பெற்றோர் பிள்ளைகள் ஏதாவது 2வது பாட்டில் பார்க்கலாம். 3வது கனிந்த மனம். நல்ல அழகான ஒரு வசனம் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. இன்று நாம் பாடமாக வாசிக்கேட்ட அந்த கொரிந்தியர் 1ஆம் நிருபத்தில் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதுக்கு அதிகாரி. அப்படி புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. 2 பேரும் ஒருவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய பவுலடியார் வலியுறுத்துகிறார். கணவன் மனைவி பரஸ்பரம் ஒருவருக்கொரு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. ஆணுடைய தேவைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. ஆண்களை பொறுத்த மட்டும் அப்படி சரீர பிரகாரமான காரியங்கள் தான் பிரதானமாக இருக்கும். அப்படி சரீரம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், பசி உணர்வு போன்ற இந்த காரியங்கள் தான் அவர்களுக்கு பிரதானமாக இருக்கும். பெண்களுக்கு உள்ளம் சார்ந்தது, உள்ளம் சார்ந்த உள்ளம் உணர்வு இல்லையா, அதுதான் அவர்கள் பிரதானமாக இருக்கும். ஆணையும் பெண்ணையும் ஆண்டவர் வித்தியாசம் படைச்சார். ஆணுக்கு அவன் சரீரம் சார்ந்த காரியங்கள் பிரதானமானது, பெண்ணுக்கு அவருடைய உள்ளம் சார்ந்த காரியங்கள், மனம் சார்ந்த காரியங்கள் முக்கியமானது. இதை உணர்ந்து கொண்டு கணவன் மனைவிக்கு ஏற்ற துணையாக இருக்கணும், மனைவி கணவனுக்கு ஏற்ற துணையாக இருக்கணும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறை. பெண்ணானவள் ஆண் இப்படி தான் இருப்பான், என் கணவன் இப்படி தான் இருப்பான், அவனுக்கென்று இப்படிப்பட்ட சில குணாதிசயங்கள் இருக்கும், அதை புரிந்து கொண்டு அவள் வாழணும். அதுபோல் இவன் மனைவி பெண்ணானவள், அவளுக்கு இப்படிப்பட்ட சில குணாதிசயங்கள் இருக்கும், அதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு வாழ்கின்ற ஒரு கனிந்த மனம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அமெரிக்காவில் உள்ள ஒரு பிரபலமான ஜனாதிபதிகள் ஒருவர் ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் என்ற பிரபலமான ஜனாதிபதி. அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தார், நேர்முக உதவியாளர், பர்சனல் அசிஸ்டன்ட் ஹாரி ஹாப்கின்ஸ் அவர் இருந்தார். ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவர் இருப்பார், எல்லா இடத்துலையும் இருப்பார். எல்லா இடங்களிலும் இவர் கூடவே இருப்பார் ஹாரி ஹாப்கின்ஸ். சாதாரண மக்கள் வந்து சந்தித்தாலும் அங்கே இருப்பார். பெரிய தொழிலதிபர்கள் வந்து ஜனாதிபதியை சந்தித்தாலும் அங்கே இருப்பார். உள்ளூர் அரசியல்வாதிகள் வந்து அரசியல் தலைவர்கள் வந்து சந்தித்தாலும் அங்கே இருப்பார். வெளிநாட்டு அதிகாரிகள், வெளிநாட்டு அரசியல் தலைவர்கள் வந்தாலும் அங்கே இருப்பார். எல்லா இடத்துலையும் ஜனாதிபதி ரூஸ்வெல்ட்டு கூட ஹாரி ஹாப்கின்ஸ் என்று அவருடைய உதவியாளர் இருப்பார். உடனே நிருபர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. நான் அதுக்கு முன்னால் உள்ள பழைய ஜனாதிபதிகள் அப்படி இல்லை, முக்கியமான மிக மிக முக்கியமான தருணங்களில் பர்சனல் அசிஸ்டன்ட்லாம் பக்கத்தில் வைக்க மாட்டாங்க, தூரம் கழிச்சு விட்டுருவாங்க. இவர் எல்லா நேரத்திலும் கூட இருக்கிறாரு. உடனே நிருபர்கள் கேட்டாங்க, ஹாரி ஹாப்கின்ஸ் எல்லா நேரங்களும் உங்களோடு இருக்கிறார்களே பிரசிடென்ட், என்ன காரணம், எதற்காக? அப்போ அவர் சொன்னார், மற்ற எல்லாரும் என்னை சந்திக்கும்போது அவருடைய காரியங்களை சொல்கிறாங்க, அவருடைய தேவைகளை சொல்கிறாங்க, அவருடைய விருப்பங்களை சொல்லுகிறார்கள், அவர்கள் என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை சொல்லுகிறார்கள். ஆனால்
ஹேரி ஹாப்கின்ஸ் மட்டும் எனக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அவர் செயல்படுறாரு. நான் அங்கே எட்டி பார்க்கும் முன்பதாக, என் கையை அசைப்பதற்கு முன்பதாக எனக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். உடனடியாக அதை எனக்கு செய்கிறார். என்னை புரிந்து கொண்டு, என் உள்ளத்தை புரிந்து கொண்டு உடனடியாக எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் எனக்கு உதவி செய்கிறது அவர் தான். அதனால் என்னோட எப்போதும் என் கூட இருக்கிறாருங்கிறார். அன்புக்குருளே, இந்த உதாரணம் கணவன் மனைவிக்கு ரொம்ப பொருந்து பார்த்துக்கிடுங்க. ஸோ அதனால் ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்படுகிறோம். பிறருடைய மன உணர்வுகளை, கணவன் மனைவியின் மன உணர்வை, மனைவி கணவனுடைய மன உணர்வை, சரீர தேவைகளை புரிந்து கொண்டு ஆமாம் செயலாற்ற அழைக்கப்படுகிறோம். இப்போ முதலாவது கணவன் மனைவி நல்லுறவு. அதுக்கு முதல்ல நன்றி உள்ள மனம் வேணும். கடவுளுக்கு நன்றி செலுத்தணும், அப்பா அம்மாவுக்கு நன்றி செலுத்தணும், மாமா மாமியாருக்கு நன்றி செலுத்தணும். அதனால் அது முக்கியம். நன்றி உள்ள மனம். ரெண்டாவது இசைந்த மனம். ஒருவருக்கு இசைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறை. அன்னைக்கு உள்ள பிரச்சனை அன்னைக்கே சரி பண்ணி மன இசைவோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறை, இசைந்த மனம். மூன்றாவது கனிந்த மனம். பிறருடைய காரியங்களை ஒருவர் புரிந்து கொண்டு நான் உனக்காக வாழ்வேன், நான் உனக்காக வாழ்வேன் என்ற அந்த ஒரு வாழ்க்கை முறை. தியாகத்தோடு. இன்னைக்கு திருமண வாழ்க்கை தியாகமே இல்லாமல் போச்சு. தியாகம் இல்லாமல் போயிட்டது. தியாகத்தோடு இந்த வாழ்க்கை துணைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கனிந்த மனதோடு நம்ம வாழ நம்ம அழைக்கப்படுகிறோம். ஒன்று. இரண்டாம் பகுதியில் பெற்றோர் பிள்ளைகள் நல்லுறவை பற்றி சொல்ல விரும்புகிறேன். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே உள்ள நல்லுறவு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்க, எபேசியர் 6:4, பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இப்போ கர்த்தருக்கு ஏற்ற அது ஒரு குறிப்பு, சிட்சை ரெண்டாவது குறிப்பு, போதனை மூன்றாவது குறிப்பு. 3 குறிப்பாக உங்களோட பயந்து கொள்கிறேன். பெற்றோர் பிள்ளைகள் நல்லுறவு. இப்போ கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளை வளர்க்கணுமா? கர்த்தர் என்ன சொல்கிறாரு? எப்போதும் உன்னோடு இருப்பேன் அப்படிங்கிறார். எப்போது நான் உன்னோடு இருப்பேன், எப்போது உன்னை ஆசீர்வதிப்பேன், எப்போது உன்னை பாதுகாப்பேன். ஆண்டு எப்போதும் எப்போதும் என்ற வார்த்தை ஏராளமாக வருது பைபிளில். எல்லா நேரமும் எல்லா நேரங்களிலும் நம்மோடு இருக்கின்ற ஒரு ஆண்டவர். உலகத்தின் முடிவு பரியந்தம் அப்படிம்பார் என்று சொல்லுவார் மத்திய 28ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து. எப்போது நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர். அப்போ கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணுன்னாக்கி நாமும் எப்போதும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நேரத்தை செலவழிக்கணும். இந்த பிள்ளைகளுக்கு நேரத்தை செலவழிப்பவர்களாக கடவுள் சொல்கிறார், எப்போதும் 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 உன்னோடு இருப்பேன். அதை போல் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை விசாரிப்பவர்களாக இருக்கணும். பார்த்துக்கிடுங்க. நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தை போயிட்டு வர்றாங்க, கல்லூரிகளுக்கு போயிட்டு வர்றாங்க. பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்துச்சது, கல்லூரியில் என்ன நடந்துச்சது என்று விசாரிக்கணும். பார்த்துக்கிடுங்க. இல்லை கடந்த காலங்களில் நம்ம அப்படி பெருசாக அதை நினைக்கல. ஆனால் இந்த கால சூழ்நிலைகளில் அதை நினைக்க வேண்டியிருக்குது இல்லையா? அநேக துஷ்பிரயோகங்கள் இல்லை, பிள்ளைகளுக்கு எதிரான காரியங்கள் நிறைய நடக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். பேப்பரில் வாசிக்கிறோம்ல இல்லையா? சில பிள்ளைகள் டீச்சர்ஸாலே, சொந்த ஆசிரியர்களாலே தவறாக நடத்தப்படுவது இருக்குது. அங்குள்ள சீனியர் பாய்ஸ், சீனியர் கேர்ள்ஸ், அவர்கள் படிக்கின்ற அங்கே பெரிய வகுப்புகளில் படிக்கின்ற பிள்ளைகள் மூலமாக பாதிக்கப்படுற பிள்ளைகள் இருக்காங்க. சின்ன பிள்ளைகள் செல்கின்ற வாகனங்கள், ஆட்டோ, வேன் மற்றும் பஸ் போயிட்டு பிள்ளைகள் போயிட்டு வர்றாங்க. அதில் இங்கே வாகன ஓட்டுநர்களாக இருப்பது மூலமாக சிதைக்கப்படுகின்ற பிள்ளைகள் இருக்காங்க. எனவே எந்த இடத்துல பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அன்றன்று பிள்ளைகள்கிட்ட நம்ம பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தது, என்ன காரியங்கள் நடந்தது என்று கேட்கணும். பெற்றோர் தந்தையாருனா சரி, தாயாருனா சரி, யார் ஃப்ரீயாக இருக்கீங்களோ பிள்ளைகிட்ட கேட்கணும், என்ன நடந்துச்சுமா இன்றைக்கி, என்ன நடந்துச்சுது. சில நேரம் பிள்ளைகள் மன வாடலாக இருப்பாங்க, முக வாடலாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு கேலி கிண்டல்கள் இல்லை இப்படிப்பட்ட சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனால் மன வாடலாக இருப்பாங்க பிள்ளைகள். பிள்ளைகிட்ட கேட்டவளை உற்சாகப்படுத்தணும். என்ன நடந்துச்சுமா, ஏன் உங்கள் முகம் வாடலாக இருக்குது, என்ன பிரச்சனை, பிள்ளைகளிடம் கேட்கணும். பார்த்துக்கிடுங்க. நான் இதுக்கு முன்னால் பணி செய்த சில இடங்களில் இந்த சிறு பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ரொம்ப சேட்டை பண்ணுகின்ற
பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் என்று தகராறு பண்ணுகின்ற அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒரு சிலருக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த பிள்ளைகிட்ட சில காரியங்கள் கேட்கும்போது, இது உங்கள் அப்பாட்ட சொன்னான்னம்மா, சரி சில பெரிய பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, பெரிய பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க பார்த்துக்கிடுங்க. அப்போ என்னம்மா இது உங்கள் அப்பாட்ட சொல்ல வேண்டியது, இது எவ்வளோ பெரிய பிரச்சனை, இது உங்கள் அம்மாட்ட சொல்ல வேண்டியதான், இது எவ்வளோ பெரிய பிரச்சனை. அவங்க சொல்லுவாங்க, இல்லை சொன்னால் என்னையை தான் சத்தம் போடுவாங்க, சொன்னேன்னா என்னையை தான் சத்தம் போடுவாங்க. இது உங்களுடைய பிள்ளைகள் அநேகர் சொல்லுகிற வார்த்தை பார்த்துக்கிடுங்க. பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள்கிட்ட கவுன்சிலிங் கொடுக்கும்போது அநேகர் சொல்லுகின்ற வார்த்தை, நான் சொன்னேன்னா எங்கள் அப்பா என்னை தான் சத்தம் போடுவாங்க, எங்கள் அம்மா என்னை தான் சத்தம் போடுவாங்க. அந்த பிள்ளையோட உள்ளத்தில் எப்படி ஆகிட்டு பாருங்க. இந்த உலகத்தில் கடவுளுக்கு அடுத்தபடியாக என்னை நேசிக்கிறது என் அப்பா தான், கடவுளுக்கு அடுத்தபடியாக என்னை நேசிக்கிறது எங்கள் அம்மா தாங்கிற எண்ணம் இல்லாமல் போயிட்டு பாருங்க. கஷ்டத்தில், போராட்டத்தில், பிரச்சனையில் சிக்கியிருக்க அந்த பிள்ளை சொன்னேன்னா என்னையே தான் சத்தம் போடுவாங்கன்னா, அப்போ அப்பா அம்மா மேலே உள்ள நம்பிக்கை போச்சே. அன்புக்குரியவர்களே, இந்த பிள்ளைகிட்ட பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. அம்மா இதை பாரு, பள்ளிக்கூடத்துலையோ கல்லூரியிலையோ இது எந்த சூழ்நிலையிலையோ என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, அப்பா பார்த்துக்கிட்டுறேன். என்ன பிரச்சனைனாலும் அம்மாட்ட சொல்லு, அம்மா பார்த்துக்கிட்டுறேன். எந்த ஒரு தைரியத்தை, நம்பிக்கையை அந்த பிள்ளை கொடுங்க. ரொம்ப 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 முக்கியமானது பார்த்துக்கிடுங்க. எங்கள் அப்பாட்ட சொன்னால் என்னை தான் சத்தம் போடுவாங்க, எங்கள் அம்மாட்ட சொன்னால் என்னை தான் நம்பிக்கை சத்தம் போடுவாங்க என்றால் இந்த உறவே இல்லையே. பெற்றோர் பிள்ளை உறவே அத்து போச்சு தான். அன்புக்குள்ள பிள்ளைகளுக்கு மனம் விட்டு பேச இடம் கொடுங்க, அங்கே பேசுகிறத கேளுங்க. பாடத்தை பற்றியும் பேசலாம், பாடத்தை பற்றி பிள்ளைகிட்ட பேசலாம். சில பிள்ளைங்க நல்லா படிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டே போகும் பார்த்துக்கிட்டோம். பிள்ளைகிட்ட படிப்பு சின்ன கிளாஸ் நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பான், அப்புறம் ஒரு கட்டம் வந்தோன்னா கீழே இறங்கிட்டே போகும். அப்போ பிள்ளைகிட்ட பேசுங்க. அவங்க டீச்சர்ஸை பேசலாம். என்னுடைய மகள் பெங்களூரில் இருக்கா பார்த்துக்கிடுங்க. அவள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஆனால் பிறகு அவளுக்கு அந்த இரண்டாவது மகன் உருவாகி அதுக்கு பிற்பாடு அவள் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு பிறகு இப்பொழுது அப்போ பிள்ளைகள் கொஞ்சம் பெருசான உடனே அவங்க படிக்கிற ஸ்கூல்லே வேலை பார்க்குறா. பிஇ தான், வேறு பிஎட் எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த ஒரு பள்ளியிலே சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறான். அப்போ அவள் சொல்லுவாள், பெங்களூரில் அந்த பெற்றோர் அநேக காரியங்கள் எங்களை கேட்டுகிட்டே இருப்பாங்க, தொலைச்சி கேட்டுட்டு இருப்பாங்க. என் பிள்ளை இந்த தடவை ஏன் மார்க் குறைஞ்சிது, எதுக்காக இந்த பிரச்சனை. அங்கே பெற்றோர் ஃபோன் போட்டு டீச்சர்ஸ் கிட்ட அநேக காரியங்களை குறித்து, பிள்ளைகளுடைய நடத்தைகள், பிள்ளைகளுடைய மார்க்குகள், அவருடைய கல்வி, எல்லா காரியத்தை பற்றி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்பாங்க. இவ்வளோ அக்கறையோடு இருக்காங்க. நாம் என்ன செய்கிறோம், முதல் நாள் கொண்டு கையெழுத்து போட்டு பாரத்தில் கையெழுத்து போட்டு சேர்த்தோடு சரி. அதுக்கு பிறகு அவன் படித்து வந்து இங்கே 10th + 2 மார்க் எடுத்து காமிச்சதோ காட்டு, அவ்வளவுதான். வேறு எதை நாம் செய்கிறோம்? அவருடைய பிள்ளையுடைய படிப்பை குறித்து எவ்வளோ தூரம் நாம் அக்கறை உள்ளதாக இருக்கிறோம், டீச்சர்ஸை எவ்வளோ தூரம் நாம் தொடர்பு வச்சுருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, உடைய பிள்ளைகள்கிட்ட பேசுங்க. ஏம்மா உனக்கு என்ன பிரச்சனை அப்பாட்ட சொல்லு, என்ன பிரச்சனை அம்மாட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிடுறேன். நம்பிக்கை கொடுங்க. பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருங்கள். அதே பெங்களூரில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. முதல் 5 ரேங்கில் உள்ள அந்த பிள்ளைகள் எல்லா ஸ்கூல்கள்லேயும், எல்லா வகுப்புகளையும், எல்லா செக்ஷன்லேயும் முதல் 5 ரேங்கில் உள்ள பிள்ளைகளுடைய அந்த பெற்றோருடைய அங்கே காரியங்களை பற்றி அவங்க கணக்கெடுத்தாங்க. அப்பொழுது கிட்டத்தட்ட 3/4 அதிகமான அந்த ரேங்க் எடுத்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஆண்களோட படிப்பில் அதிக கவனம் செலுத்தியிருக்காங்க. ஆண்கள், அதோட அப்பா அம்மாரு அந்த பிள்ளைகளுடைய படிப்பில் கவனம் செலுத்தியிருக்காங்க பார்த்துக்கிடுங்க. நாம் என்ன நினைக்கிறோம், கோயில் சம்மந்தப்பட்ட காரியமா அது அவள் பார்த்துக்கிடுவா, பக்தி சம்மந்தப்பட்ட காரியமா அவள் பார்த்துக்கிடுவா, பள்ளிக்கூடம் சம்மந்தப்பட்ட காரியமா அவள் பார்த்துக்கிடுவா, படிப்பு சம்மந்தப்பட்ட காரியமா அவள் பார்த்துக்கிடுவா. அன்புக்குரியவர்களே, ஒரு குடும்பத் தலைவர் பிள்ளைகளுடைய காரியங்களிலே ஈடுபாடு காட்ட அழைக்கப்படுகிறீர்கள். ஆனால் பிள்ளைகள் மீது தந்தையாருடைய கவனிப்பு, அக்கறை ரொம்ப அவசியம் பார்த்துக்கிடும். ஏன்னா தாய்மாரை கொஞ்சம் ஈஸியாக ஏமாற்றிடலாம் இல்லை, தாய்மாரை ஏமாத்துறது கொஞ்சம் லேசு. தந்தைமாரை அவ்வளோ எளிதாக ஏமாற்ற முடியாது.
நம்முடைய பிள்ளைகள் மீது தந்தையாராக நாம் மிகுந்த கரிசனையுடைய, குறிப்பாக அவருடைய நண்பர் வட்டம் எப்படி இருக்குது? பிள்ளைகள் கெட்டு சீரழிவதற்கு மிக முக்கியமான காரணம் தவறான நண்பர்களை தெரிந்து கொள்ளுதல். தவறான நண்பர்கள் மூலமாக தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சுக்குநூறாகி விடுகிறது. பெற்றோர், குறிப்பாக தந்தையார், உங்களுடைய மகளுடைய தோழிகள் எப்படிப்பட்டவர்கள், உங்களுடைய மகனுடைய தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள், அக்கறை உடையவர்களாக இருக்கணும். நேரம் செலவழிங்க. இன்னொன்று, அளவுக்கு மீறி செல்லம் கூடாது. ரெண்டாவது குறிப்பு, அளவுக்கு மீறி செல்லம் ஆயிரக்கூடாது பார்த்துக்கிடுங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அந்த கர்த்தருக்கேற்ற சிக்ஷையும் அவசியமாக இருக்குது. ரொம்ப ஓவராக செல்லம் கொடுத்துடக்கூடாது. சில வீடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பேரே சொல்ல மாட்டாங்க. செல்லம், தங்கம், இதுதான். தங்கம், செல்லம், தங்கம், செல்லம் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர பேரை கூட சொல்கிறது இல்லை. அவ்வளோ மதிப்பாக வச்சுருக்காங்களாம் பிள்ளைகளை. பிள்ளைகளுக்கு நோ சொல்கிறதே இல்லை. எதுனாலும் எஸ் தான், இல்லைங்கிற வார்த்தையே சொல்கிறது இல்லை பிள்ளைகளுக்கு. அது எப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து எங்கே போகுது? ஒரு கட்டத்தில் திருமண வாழ்க்கையில் போய் இடிக்குது. திருமண வாழ்க்கையில் முதலாக கணவன் நோ அப்படிங்கிறான். அப்போ எங்கள் அப்பா அம்மா எனக்கு நோ சொன்னதே கிடையாது, நீ என்ன நோ சொல்கிறது? இடிக்குது. மாமியார் நோ சொல்கிறாங்க, இடிக்குது. எங்கள் அப்பா அம்மா எனக்கு தங்கம், செல்லம், இதை தவிர வார்த்தையை சொன்னது கிடையாது, நீக்கு என்ன நோ சொல்கிறது? இடிக்குது. அதேபோல் இவன் மாப்பிள்ளை, இவனும் செல்லமாக தானே வளர்ந்துருக்கான், இவனும் செல்ல பிள்ளை தான். எதுனா செல்லம், தங்கம், இவனுக்கு இடிக்குது. மனைவி முதல்ல நோ அப்படிங்கிறா, அவனுக்கு இடிக்குது. எங்கள் அப்பா அம்மா எப்படி வச்சுருந்தாங்க, நீ என்ன நோ சொல்கிறது? மாமனார் நோ சொல்கிறாரு, இடிக்குது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்து எல்லாம் எஸ் 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 கிராண்டட் அப்படின்னு வளர்த்து திருமண வாழ்க்கையை பெரிய சிக்கலாகுது பார்த்துக்கிட்டு. 1-2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு செல்லமாக வளர்த்து அப்படி இல்லற வாழ்க்கையில் அது இடிக்குது. அது பிரச்சனையில் கொண்டு விடுகிறது. இந்த பிள்ளைகளை நீங்கள் எப்படி அழைங்க, அதை பற்றி நான் ஒன்று சொல்கிறதில்ல, அது உங்கள் விருப்பப்படி அழைக்கலாம். ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு நோ சொல்லணும் நீங்கள் சில நேரங்களில். அதனால் 15 வயசில் எனக்கு பைக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் நோ தான். அங்கே ஆர்சி புக்கு வீட்டுக்கு வந்து சேரக்குள்ள பாடி தான் வந்து சேரும். ஆர்சி புக்கு வீட்டுக்கு வந்து உருப்படியாக சேர முன்னாலும் பாடி வரும் வீட்டுக்கு. அன்புக்குரியவர்களே, அப்போ அளவுக்கு மீறி செல்லத்தோட எனக்கு அந்த பைக் 2,50,000 ரூபா பைக் வேணும், நோ என்று சொல்லப்படுங்கள். குளிர்காலத்தில் ஐஸ் வேணும், நோ சொல்லப்படுங்க. குளிர்காலம் மழை பெஞ்சிக்கிட்டு ஐஸ் தான் வேணும், ஐஸ்கிரீம் தான் வேணும், நோ சொல்லுங்கள். அப்போ பிள்ளைகளுக்கு நோ சொல்லிங்க பழகுனாதான் அவருடைய குடும்ப வாழ்க்கை கடைசி கட்ட வரையும் கரெக்டாக வரும் பார்த்துக்கிடுங்க. அன்புக்குரிய, அளவுக்கு மீறி நம்முடைய பிள்ளைகளுக்கு செல்ல வேண்டாம். சிக்ஷை அவசியம். கடைசி அந்த பகுதி சொல்லுது, கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும். போதனை அவசியம், நல்ல போதனைகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் அந்த பஸ்கா விருந்துங்கிறது இஸ்ரவேலில் முக்கியமான பண்டிகை, முதன்மையான பண்டிகை பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகை பற்றி அங்கே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், யாத்திராமத்தின் புத்தகத்தில். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள், யாத்திராமம் 12:26, இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று சொல்ல வேண்டும். பக்திவரியமான காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. 137வது இந்த திருச்சபையின் இந்த ஆண்டு விழா, அன்பு ஆலய பிரதிஷ்டை, இது யார் உருவாக்குனாங்க? அன்னைக்கு இந்த கிராமத்தில் இருந்த சூழ்நிலை என்ன, எந்த நிலையிலே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், தலைமுறையாக வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இன்னொரு பகுதி, அந்த யோர்தான் நதியை கடந்த அந்த நிகழ்ச்சி வரும் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா யோர்தான் நதியை இஸ்ரவேல் மக்கள் கடந்து அங்கே கானானுக்குள்ளே பிரவேசிப்பாங்க. அப்போ அந்த யோர்தான் நதியை அற்புதமாக கடக்கும்போது உள்ளேருந்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கு வந்து 12 கல்லை எடுத்து வெளியே கொண்டுருவாங்க. வெளியே நட்டு அந்த கில்காலில் நட்டின பிற்பாடு அங்கே யோசுவா சொல்லுவார். அதனால் யோசுவா 4:20, அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலில் நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி,
நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும்போது நீங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்ன என்றால் வரலாறு சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, வரலாறு, கடந்த கால வரலாறு தெரியணும். அற்பமான சூழலை இருந்து நான் வரவழைக்கப்பட்டவர்கள் ஆண்டோடைய அற்புதமான செயலாற்றினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உன்னதமான சத்தியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் மீட்கப்பட்ட உன்னதமான மீட்பின் வரலாற்றை இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். பார்த்துக்கிட்டேன், அது ரொம்ப ரொம்ப அவசியமாக. அதே நேரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேத அறிவு ரொம்ப குறைந்து விட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம். இந்த பிள்ளைகிட்ட நீங்கள் சில கேள்விகளை கேட்டு பாருங்கள், ரொம்ப பரிதாபமாக இருக்கும். பிள்ளைகள் வேதம் வாசிக்க, ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். கடவுள் தான் தஞ்சம் இந்த உலகத்தில். எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும், தாத்தா முப்பாட்டன் சம்பாத்தியம் சொத்துக்களை சம்பாதிச்சு வச்சாலும், அப்பா செல்வாக்கா வாழ்ந்தாலும், பிள்ளைகள் காலத்தில் ஒரு நிமிஷத்தில் ஒன்றுலாம் போயிடும். அன்புக்குரியவர்களே, பிள்ளைகள் இந்த உலகத்தில் எப்படி வாழணும், எந்த வரலாற்றில் நம்ம நிற்கிறோம், இந்த முன்னோட வரலாறு என்ன, எந்த அஸ்திவாரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம், இந்த பிள்ளைகளுக்கு போதிக்கணும், பார்த்துக்கிடுங்க, கற்றுக் கொடுக்கணும். அன்பார்ந்த சகோதர சகோதரன், பிள்ளைகளுக்கு நல்ல நீங்கள் கற்றுக் கொடுங்கள். வேத வசனத்தை கற்றுக் கொடுங்கள். முன்மாதிரியின் மூலமாக கற்றுக் கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். நம்முடைய முன்மாதிரி எவ்வளோதான் நம்ம பேசினாலும் நம்முடைய முன்மாதிரி ரொம்ப முக்கியம். இந்த பிள்ளைகளுக்கு எதிராக ஒருபோதும் நீங்கள் அப்பா அம்மா யுத்தம் பண்ணிடாதுங்க. பிள்ளைகள் முன்பு கருத்து வேறுபாடை தனியாக போய் உட்காந்து பேசுங்க. கருத்து வேறுபாடை தனியாக உட்காந்து பேசுங்க. பிள்ளைகள் முன்னால் கருத்து வேறுபாடை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். அன்புக்குரியவர்களே, இந்த பிள்ளைகள் முன்பாக நீங்கள் ஒருவர் மீது ஒரு பாசமுள்ளவர்களாக இருப்பதை காட்டுங்கள். எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ அன்பாக இருக்காங்க. இந்த அன்பு அவனுடைய கடைசி காலம் வரைக்கும் போகும். பார்த்துக்கிடுங்க, இந்த பெண்ணுடைய கடைசி காலம் வரைக்கும் போகும். எங்கள் அப்பா அன்பானவர்கள். எங்கள் அப்பா அம்மாவை அவ்வளோ அன்பாக வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை அவ்வளோ தூரம் நேசிப்பாங்க. அது அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அந்த அன்பின் ஊற்றை அது அங்கே சுரந்து வர பண்ணும். பார்த்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரிகளாக வாழுங்கள். பிள்ளைகள் முன்னால் பொய் சொல்கிறது அது ரொம்ப ஆபத்தானது. அப்பா இல்லைன்னு போய் சொல்லு, யாராவது வந்திருப்பாங்க, அப்பா இல்லைன்னு போய் சொல்லு. அதை விட அந்த பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுத்துடலாம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு தவறான முன் உதாரணங்களை ஒருபோதும் கொடுத்துறாதுங்க. ஒருபோதும் கொடுத்துறாங்க. இந்த பிள்ளைகள் எங்கள் அப்பா அம்மா உண்மையானவர்கள், அவள் ஒன்று சொன்னால் சொன்னது தான், அதில் சரியானவராக இருப்பார்கள். எங்கள் அப்பா அம்மா ஒருவர் அன்போடு நேசிப்பார்கள், எளிய மக்களுக்கு உதவி செய்வார்கள், அவள் கரிசனை உள்ளவர்கள், அன்புள்ளவர்கள். நல்ல பாடங்களோட பிள்ளைகள் கற்றுக்கொள்ளட்டும். எங்கள் அப்பா ரொம்ப லேசாக பிராடு பித்தலாட்டம் பண்ணுவார் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆபத்தானது. வேத வசனத்தினாலும் முன்மாதிரினாலும் பிள்ளைகளுக்கு போதிங்கள். கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷைகளே அவளை போதித்து அவளை வளருங்கள். அன்புக்குரிய 2 பகுதியாக பார்த்தோம். கணவன் மனைவி நல்லுறவு, பெற்றோர் பிள்ளைகள் நல்லுறவு. இந்த 2 நமக்கு மிக மிக இன்றியமையாது. 2 கண்கள். கணவன் மனைவி நல்லுறவு ஒரு கண் என்றால், பெற்றோர் பிள்ளைகள் நல்லுறவு மற்றொரு கண். நம்முடைய பிள்ளைகளை நம்ம கருத்தோடு வளர்த்தோம்னா வயோதிப காலத்திலும் இந்த பிள்ளைகளுக்கு நம்மீது ஒரு அக்கறையும் கரிசனையும் இருந்துகிட்டே இருக்கும். நம்முடைய கடைசி மூச்சு வரை அவங்க எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எங்கள் அப்பா அம்மா என்ற ஒரு அக்கறை கரிசனை உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கே இருந்தாலும் ஏதோ ஒரு வார்த்தை 2 தடவையாவது எங்கள் அப்பா அம்மாட்ட பேசிடணும். அவங்க ஒரு கிராமத்தில் இருக்காங்க, எந்த சூழ்நிலையில் இருப்பாங்கன்னு தெரியாது, அவங்கள்ட்ட நான் பேசிடணும். இந்த கரிசனை அன்பு வரும். பார்த்துக்கிடுங்க, நம்ம வளர்க்கின்ற வளர்ப்பு ரொம்ப முக்கியமானது. குடும்ப ஸ்தோத்திர ஆராதனை இதில் பங்கு பெறுகின்ற இறை மக்கள் அவங்க அனைவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கணவன் மனைவி நல்லுறவிலே நீங்கள் வளர்ந்து பெருக ஆண்டு அனுகிரகம் செய்வாராக. பெற்றோர் பிள்ளைகள் நல்லுறவிலே நீங்கள் மேன்மேடைய ஆண்டு துணை செய்வாராக. நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ளும் அதிகமான நன்மைகளை கர்த்தர் தாமே வாழ்விலே பரிபூர்ணப்படுத்தி கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன். திரியேக துதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.